துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அவரே தம்முடைய வல்லமையினால் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை உருவாக்குகிறார். ஒவ்வொரு நட்சத்திரமும் எங்கு இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணுகிறார். அதற்கு என்ன அளவு இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அதற்கு என்ன மகிமை இருக்க வேண்டும், எப்படி பிரகாசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணுகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயரையும் வைத்திருக்கிறார். இத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல அந்த மகிமையில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா என்பதை அவர் பெயர் சொல்லி அழைத்து கண்காணிக்கிறார். இன்னும் அவர் நட்சத்திரங்களை பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். வேதம் கூறுகிறது, இந்த நட்சத்திரங்களில் ஒன்றாவது குறைந்து போவதில்லை. Not one of them is missing. ஒரு நட்சத்திரமாவது காணாமல் போகுவதில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையையும் அவர் தீர்மானம் பண்ணி உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களை பிரகாசிக்க செய்ய, ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ இருக்கிறியாமா? தனம் இருக்கிறியாமா? நம்ம தூங்கிட்டு உட்காந்துருந்தோன்னா, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோன்னா நம்ம ஆமாம் இருக்கிறோம் சாமின்னு சொல்ல முடியாது. இல்லை, நம்ம எப்படி நேரத்தை காலையிலே செலவு பண்ணுகிறோம். நாம் விழித்து கொள்ளும் பொழுது தாவீது சொல்கிறான், காலையில் அவரை சந்திப்பேன். வேதம் கூறுகிறது, ஒரு முறை இயேசு எல்லாரையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஆனால் இயேசுவோ ஒலிவ மலைக்கு சென்றார், தன் தகப்பனிடம் பேசும்படியாக. அதனால்தான் அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். என் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் எனக்குள் வந்த பொழுது பயங்கரமான தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்கள் எனக்கு வழங்கப்பட்டது. அப்பா மூலம், மற்ற தெய்வ ஊழியர்கள் மூலம், இப்படியெல்லாம் உலகமெல்லாம் உன்னை உபயோகப்படுத்துவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். எனக்கு 18 வயசில் இதெல்லாம் நடந்துரும், எலிசா போல 2 மடங்கு வந்துடும் என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் இப்போமே நடந்துரும் என்று நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப குதிக்காது, நீ முதல்ல லூக்கா 2:51 செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதிலே ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் வளர்த்தியில் பெருகினார், ஞானத்தில் பெருகினார். அதன் பிறகு மனுஷர் கண்களில் தயவில் பெருகினார். அதன் பிறகு தேவ தயவில் கிருபையில் பெருகினார். அதன் பிறகு ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார். தன் பெற்றோரிடம் கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், பால், அப்போ நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், முதல்ல உன் வளர்த்தியை பெருக பண்ண போகிறேன், அதை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்களுடைய வளர்த்தி, உங்களுடைய உடல் சரீரத்தின் தோற்றம் எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதன் பிறகு அவர் சொன்னார், உனக்கு டிகிரிகளை நான் பெருகச் செய்யணும். பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு எம்பிஏ படி என்றார். அதன் பிறகு பிஹெச்டி பண்ணு என்று சொன்னார். 26 வயதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். முதல் மாணவனாக மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சென்னை யூனிவர்சிட்டியில் முதல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ, அதில் பிஹெச்டி பெறும்படியாக சென்னை பல்கலைக்கழக சரித்திரத்தில் ஆண்டவர் எனக்கு டிகிரியை பெறும்படி செய்தார். அதன் பிறகு ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்தார். சாட்சி கொடுப்பேன், அவ்வளவுதான். அதன் பிறகு என் தந்தை கூட்டங்களுக்கு வர முடியாமல் போனது. யாரை அனுப்புவது என்று தேடுவார்கள். ஆண்டவர் சொல்லுவார், உன் மகனை அனுப்பு.
20 வயசில் பெரிய பொதுக்கூட்டத்தில் பேச ஆரம்பித்தேன். எனக்கு அனுபவமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து போவேன், எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து போவேன். வர்றவங்கெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வார்களா, என்னால் பேச முடியுமா? எங்கள் அப்பா பெரிய தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு வரமும் கிடையாது. அப்போ நான் போய் நின்னா யாராவது என்னை ஏற்றுக்கொள்வார்களா, கேலி பண்ணிட்டு எஞ்சி போயிடுவாங்களா என்ற பயம்லாம் அந்த நேரத்தில் எனக்கு இல்லவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆகவே ஆண்டவர் என்னோடு இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து போகிறேன், ஆகவே ஆண்டவர் என்னோடு இருப்பார். தெய்வம் சர்வ வல்லமுள்ளவர், இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால தான் எங்கள் அப்பா சொல்லி இருக்கிறார், ஆகவே அவர் என்னோடு இருப்பார். கீழ்ப்படிதல், அது நிமித்தம் தான் நான் போய் நின்றேன். ஆனால் கிருபை பெருகிற்று. 14 வருஷம் ஆண்டவர் என்னை ஊழியத்திலே உபயோகப்படுத்த ஆரம்பித்த நாளிலிருந்து நான் கீழ்ப்படிதலோடு போய் நிற்பேன். அவ்வளவுதான். அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்பார். ஆனால் எனக்கு ஒரு வரமும் கிடையாது, ஒரு வரமும் செயல்படாது. சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்யும். எங்கள் அப்பா அடுத்த நாள் வருவார்கள், பெயர் சொல்லி அழைப்பார்கள், தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் எனக்கு வரம் கிடையாது. நான் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஐயோ ஐயோ எங்கள் அப்பா வரங்கள் நமக்கு கிடையாது, அந்த மேடையில் நான் நிற்க மாட்டேன் என்று. இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை செய்வோம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வோம். 14 வருஷம். அதன் பிறகு 14 வருஷம் முடிந்தவுடன் என் பிறந்த நாள் அன்று ஒரு போதகர் மூலமாக ஒரு ஜெப கூட்டத்திலே தீர்க்க தரிசனம் வந்தது. அது அவைகள் 2 மூலமாக கர்த்தர் சொன்னார், இனி பால் உன் தகப்பன் மீது இருக்கும் அந்த வரங்களை 2 மடங்காக உன் மீது வைத்து அது செயல்படும்படியாக செய்வேன் என்று சொன்னார். அதன் பிறகுதான் ஜனங்களுடைய பெயர்களை அழைக்கும் கிருபை வந்தது. 14 வருஷம், அடுத்த 14 வருஷம் அந்த கிருபை தான். அதோடு கூட காருண்யாவை பல்கலைக்கழகமாக கட்டி எழுப்பும் கிருபை. ஒவ்வொரு நாளும் பேசுவார். என்ன கிருபையை கொடுத்தாரோ அதை வைத்து கீழ்ப்படிதலோடு செயல்படும்படி செய்தார். ஒவ்வொரு நாளும் இதை செய், இதை செய், இதை செய். வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே அந்த நாளுக்கான அஜெண்டாவை எழுதுவார் எழுதுவார் எழுதுவார். அதை செய்வேன், அவ்வளோதான். நான் பெரிய ஆளாயிரணும், நான் அதை சாதிச்சிடணும்னு ஒரு நாள் நான் யோசித்ததே கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், அதை செய்வோம். அதான் கர்த்தர் கொடுக்கும் தீர்க்க தரிசனம் வழி நடத்துதல். அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுவே உங்களை உயர்த்தும் கிருபை. உங்களோடு பேசுவார், தைரியமாக இருப்பீர்கள், பயமே இருக்காது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்று அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசன ஆவி வேண்டும்? நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? அவருடைய ஜீவனுள்ள கரம் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே உங்களுக்கான தீர்மானத்தை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதை நீங்கள் அறியும்படி உங்கள் கண்களை இப்பொழுது திறக்கிறார். தீர்க்க தரிசன ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். நீங்கள் அவருடைய தீர்மானத்தை அறிவீர்கள். இந்த நேரத்திலிருந்து அறிவீர்கள். இந்த நேரத்திலிருந்து அவருடைய ஜீவனால் நிரம்புகிறீர்கள். எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னையும் உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுவீர்களா? உமது தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பும் ஏசப்பா. என் வாயிலே நீர் எனக்கு தீர்மானம் பண்ணினவைகளை புது பாஷையினால் பேசும்படி அருள் புரியும் ஏசப்பா, அருள் புரியும் ஏசப்பா என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். வாசல்கள் திறக்கும், நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கிருபை நீர் வரும் வரைக்கும் அவர்களுக்குள் பெருகட்டும் ஏசப்பா. Thank you Lord. பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகட்டும், 1000 மடங்கு பெருகட்டும். 1000 மடங்கு தீர்க்க தரிசன பலன், 1000 மடங்கு ரெவலேஷன்ஸ், 1000 மடங்கு வேலை செய்யும் பலன், 1000 மடங்கு மக்கள் கண்களில் தயவு, 1000 மடங்கு செழிப்பு செழிப்பு செழிப்பு. பொன் வெள்ளி வந்து கொட்ட இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதற்காக நன்றி 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 இயேசப்பா. இந்த ஊழியத்திலும் இந்த கிருபையை 1000 மடங்கு பெருக செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒரு போராட்டம் இல்லாமல் இனி சகலத்தையும் சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை நீர் பெருக செய்வதற்காக நன்றி 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 நன்றி. புது ஆவி, புது எண்ணம், புது பலன்
இறங்குகிறது, புது வைராக்கியம், புது ஜெயம், புது சமாதானம் இறங்குகிறது, இறங்குகிறது. நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் வந்தது, ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது. எழும்பி பிரகாசி. 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் நான் வைக்கிறேனே சப்பா, நீ சொன்னபடி வைக்கிறேனே சப்பா. அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஜெயம் 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 ஜெயம், எல்லாவற்றிலும் வெற்றி, நிறைவான பலனை கொடுப்பதற்காக நன்றி. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம்.